ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், வாட்ச்மேன், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுதான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 6/4/2025 அன்றைக்கு வெளியாகி இருக்கு. இந்த வேலைக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/5/2025. ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ, அதாவது ரெமிட்டன்ஸ் த்ரூ ஃபீ ஆன்லைன், அதுக்கான கடைசி தேதி 6/5/2025. ஓகே, நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ www.mhc.tn.gov.in அப்படின்ற அந்த இணையதளம் மூலமாக நாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து முக்கியமாக வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வந்துட்டு வயது வரம்பு, ஸோ என்ன ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகே, இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வயது வரம்பு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், ஸோ இந்த கம்யூனிட்டியில் வரவங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட், ஸோ அவங்களுக்கும் 18லேருந்து 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாத அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் வந்து 18லேருந்து 32 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ மற்றும் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், ஸோ ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க, அவங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 47 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்வீப்பர் அந்த பதவிக்கு 73 வேகன்சி, கார்டனர் அதாவது தோட்டக்காரர் அவருக்கு வந்து 24 வேகன்சி, வாட்டர்மேன் 2 வேகன்சி, சானிட்டரி ஒர்க்கர் 49 வேகன்சி, வாட்ச்மேன் 4 வேகன்சி. ஸோ இந்த பதவிகளுக்கான மாத சம்பளம் 17,700லேருந்து 58,100 வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இதுக்கான கல்வி தகுதி, இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு 8th படிச்சிருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ 8th அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ், அன்ரிசர்வ்டு இவங்க வந்து 500 ரூபாய் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன் முழுமையான விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது போக பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஸோ உடல் திறன் சவால் கொண்டவங்க வந்து அவங்களுக்கும் வந்து முழுமையான அந்த விலக்கு, அந்த கட்டணம் செலுத்துறதுலேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன், என்ன முறையில் இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், மினிமம் மார்க்ஸ் 65, டியூரேஷன் 90 மேக்ஸிமம் மார்க் 65, டியூரேஷன் 90 மினிட்ஸ், 90 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு 65 மதிப்பெண்களுக்கான தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்ட் ஏ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் பிஹெச் கேண்டிடேட்ஸ் ஹூ அப் டு ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் தமிழ், ஸோ தமிழுக்கு பதில் ஆங்கிலம் தேர்வு செய்த பிஹெச் கேண்டிடேட் வந்து ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் 25. அடுத்து பார்ட் பியில் வந்து பேசிக் நாலேஜ், இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ், 40 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 65 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். அதில் குறைந்தபட்சமாக பார்ட் ஏல 10 மதிப்பெண்களும், பார்ட் பியில் வந்து 10 மதிப்பெண்களும், அது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வு, பேசிக் அரித்மெட்டிக் எபிலிட்டிஸ், நாலேஜ் இன் ஹவுஸ் கீப்பிங், ஹைஜீன், ஃபுட்டு, பெவரேஜ் சர்வீஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் பியில் வந்துட்டு உங்களுக்கு நடப்பு நிகழ்வு, அடிப்படை அந்த கணிதம், அது மட்டும் இல்லாமல் வீட்டை வந்து எப்படி பராமரிக்கிறது, சுகாதாரம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனு, அது மாதிரி உணவு தயாரிக்கிறது,
உணவை வந்து பாதுகாக்கிறது. ஸோ இது மாதிரி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், அலுவலகத்தை வந்து பராமரிக்கிறது, அலுவலக உபகரணங்களை வந்து கையாளுறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் பியில் அது பற்றின கேள்விகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஸ்கில் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை அடிப்படையாக வச்சு அந்த ஸ்கில் டெஸ்ட் நடந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பர் சானிட்டரி ஒர்க்கர். ஸோ நீங்கள் வந்து ஸ்வீப்பர் சானிட்டரி ஒர்க்கருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தரையை துடைக்கிறது எப்படி, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கார்டனர், வாட்டர்மேன் அவங்களுக்கும் வந்து அவங்க என்ன பதவி விண்ணப்பிச்சிருக்காங்களோ ஸோ அது தொடர்பான ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ வாட்ச்மேனுக்கும் அதுதான். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த பேசிக் எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் அந்த ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டவங்க 1:2 அப்படின்ற அந்த ரேஷியோ பிரகாரம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் அந்த ரேஷியோ வந்து மாறுது. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு பதவிக்கும் வந்துட்டு 1:2, 1:3 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ பிரகாரம் வந்து அவங்க இன்டர்வியூக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஸோ அதில் கலந்து கொள்ளக்கூடிய விண்ணப்பதாரர்களில் முறையாக சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட். Final selection of candidates to the post will be made on the basis of combined marks secured by the candidates in Part B of common written examination, skill test, certificate verification. ஸோ நீங்கள் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்ட் பியில் எடுத்த அந்த மதிப்பெண் மற்றும் உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டு மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தான் இந்த மெரிட், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் தேர்வு செய்யப்பட்டவருடைய பட்டியல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். The selected candidates will be posted either at the principal seat at the Madras or at the Madras bench, Madras High Court, Madras மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹை கோர்ட். ஸோ வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையிலே வேலை இருக்கலாம், அல்லது மெட்ராஸ் ஹை கோர்ட்லேயே மதுரை பெஞ்ச் அங்கேயும் உங்களுக்கு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றின தகவல் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் அட் த சென்னை ஆர் எனி அதர் பிளேஸ் as may be decided by the judicial recruitment cell, high court, Madras. ஸோ சென்னையில் தான் உங்களுக்கு பெரும்பாலும் தேர்வு இருக்கும், அல்லது சென்னை உயர்நீதிமன்ற அந்த தேர்வு குழு அவங்க முடிவு செய்யக்கூடிய அந்த இடங்களில் தேர்வானது நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது. அதர் மோடில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சென்னை உயர்நீதிமன்ற இணையதள முகவரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.